தொடர்ச்சியாக கடந்த ஆண்டு இது போல ஒரு சில குற்றச்சாட்டுகள் ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்ட சூழ்நிலை இந்த ஆண்டு எந்தவித அது போன்ற குற்றச்சாட்டும் அதே போல சர்ச்சைகளும் ஏற்படக்கூடாது என்ற வகையில் தமிழக அரசு பல்வேறு முன்னேற்பாடுகள் சிறப்பாக செய்து தொடர்ச்சியாக அந்த மரபுப்படி ஆளுநருக்கு முதல் கூட்டத்தொடரில் என்னென்ன பணிகள் செய்ய வேண்டும், என்னென்ன வரவேற்பு அளிக்கப்பட வேண்டும், அதை முறையாக வழங்கப்பட்டது. குறிப்பாக 9:20 மணிக்கு வந்து சட்டப்பேரவைக்கு வந்த முதலமைச்சர், அதே போல அதனை தொடர்ந்து ஆளுநரும் சட்டப்பேரவைக்கு வருகை தந்தார். அவருக்கு சட்டப்பேரவை வளாகத்தில் முழு போலீஸ் மரியாதையும் வழங்கப்பட்டு அவரை வந்து அழைத்து செல்லப்பட்டது. இந்த சூழ்நிலையில் இந்த ஆண்டு அதே கடந்த ஆண்டை போலவே சட்டப்பேரவை வாசிக்காமல் ஆளுநர் வந்து வெளியேறியுள்ளார். தொடர்ச்சியாக இதன் பிறகாக ஆளுநர் மாளிகையிலிருந்து இது தொடர்பாக அவர்கள் தரப்பிலிருந்து விளக்கம் அளிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே தற்போது தகவல் வெளியாகியுள்ள சூழ்நிலையில் இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து சட்டப்பேரவையில் இன்று ஆளுநர் அந்த உரையை வாசிக்காமல் புறக்கணித்து சென்றதற்கான காரணம் குறித்து அவர்கள் தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் பொதுவாக தமிழக அரசியல் கட்சிகளே தமிழக அரசியல் நிலவரத்தை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக திட்டமிட்டு ஆளுநர் ஏதாவது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்த வேண்டும் என்ற வகையிலே ஆண்டுதோறும் இது போல முதல் கூட்டத்தொடரில் அவர் பங்கேற்கக்கூடிய அந்த கூட்டத்தொடரில் ஏதாவது ஒரு பேசுபொருள் ஏற்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே தற்போது ஏதாவது சர்ச்சையை ஏற்படுத்தி செல்வது வழக்கமாக வைத்துள்ளார். அதன் அடிப்படையில் இந்த ஆண்டும் திட்டமிட்டு இது வந்து முன்கூட்டியே இது வந்து திட்டமிடப்பட்டு இந்த புறக்கணிப்பு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஆளுநர் வந்து சட்டப்பேரவைக்கு வருகை தந்ததாக தற்போது எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வரக்கூடிய சூழ்நிலையில் சட்டப்பேரவை மரபு என்பது தொடர்ச்சியாக ஆளுநர் வந்து மதிக்காமல் ஆண்டுதோறும் மீறி வருவதாகவும் தற்போது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தேசிய கீதம் இசைக்காததால் சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறியதாக ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து தற்போது விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு. சட்டப்பேரவையோட நிகழ்ச்சி தொடக்கத்துல தமிழ்தாய் வாழ்த்தும் இறுதியில தான் தேசிய கீதமும் இசைக்கப்படுவதும் மரபு. ஆனாலும் தமிழ்தாய் வாழ்த்து முடிந்ததும் தேசிய கீதம் இசைக்க வேண்டும் என்று கடந்த முறையும் ஆளுநர் RN ரவி இந்த விவகாரத்தை அரசியலாக மாற்றியிருந்தார்.